ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமினா சமையல். டுடே நம்ம சேனலில் பள்ளிப்பாளையம் சிக்கன் ஃப்ரை தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். இந்த சிக்கன் ஃப்ரை வந்து சாதத்தோட சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். டேஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் வீட்லேயே பள்ளிப்பாளையம் சிக்கன் ஃப்ரை எப்படி செய்யலான்னு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் அமினா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பள்ளிப்பாளையம் சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு 1/2 கிலோ சிக்கன் பாருங்கள், கழுவி எடுத்து வச்சுருக்கேன். கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடாகிடுச்சு, தீ கம்மியாக வச்சுக்கோங்க. இப்போ இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு உளுந்த பருப்பு நல்லா பொரியட்டும். கடுகு உளுந்த பருப்பு பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கருவேப்பிலையும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட ஒரு 10 வரமிளகா எடுத்திருக்கேன். வரமிளகாவில் இருக்கிற அந்த விதையை நீக்கியிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நீக்கிட்டு போடுங்க. 1/2 கிலோவுக்கு 10 வரமிளகா சரியாக இருக்குங்க. வரமிளகாவே லேசாக வதக்கிக்கலாம். ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்க. பாருங்கள், வரமிளகாவும் லேசாக வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 20 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை ஆட் பண்ணி வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருங்க. இதுக்கு சின்ன வெங்காயம் தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி உங்களுக்கு பெரிய வெங்காயம் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 2 பெரிய வெங்காயம் அதில் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து எடைக்கணக்கு பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம்லேருந்து 200 கிராம் வரைக்கும் நீங்கள் போட்டுக்கலாம். வெங்காயம் பாருங்கள், இனி நம்மளுக்கு கொஞ்சம் வதங்கணும். வெங்காயத்தோட கலர் பாருங்கள் சேஞ்ச் ஆகி வெங்காயம் பாருங்கள் வதங்கிருச்சு நல்லா. இப்போ இது கூட நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நான் நல்லா வதக்கிட்டேன். இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம கழுவி வச்சுருக்கிறேன் சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், மிக்ஸ் பண்ணி விட்டதுமே இதை நல்லா ஒரு 2 நிமிஷம் சிக்கனை நம்ம இதோட நல்லா வதக்கி விடணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விடுங்க. பாருங்கள், மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷம் நான் நல்லா சிக்கனை வதக்கி விட்டுட்டேன். இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம மிளகாத்தூளில் இது ஆட் பண்ண மாட்டாங்க, ஏன்னா மிளகாத்தூள் சேர்த்துல அதனால தான் வரமிளகா மட்டும் சேர்த்திருக்கோம். வரமிளகா மட்டும் ஒரு 10 சேர்த்திருக்கேன் காரத்துக்கு. அதேமாரி இதை நம்ம பட்டை கிராமில் சேர்த்த மாட்டோம், தக்காளியும் சேர்த்த மாட்டோம். மல்லித்தூள் மிளகாத்தூள் எதுவுமே இல்லைங்க, இது ஒரு டேஸ்ட்டு. இப்போ மஞ்சத்தூள் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், நல்லா மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுமே இதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன், இப்போ கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். மூடி போட்டு வச்சுருங்க. இதில் நம்ம தண்ணியில் எதுவுமே சேர்த்த வேண்டியது இல்லைங்க. சிக்கனில் இருக்கிற தண்ணியும் அந்த எண்ணெயிலையுமே இந்த சிக்கன் வந்து நல்லா வெந்துடும். 10 நிமிஷம் அப்படியே வேகட்டும் சொல்லி விட்டுறாமல் இடைக்கு ஒரு டைமு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க. இடைக்கு ஒரு 2 டைம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா தான் சிக்கன் வந்து எல்லா பக்கமும் நல்லா குக் ஆகும் நம்மளுக்கு. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ இதை மூடி போட்டு வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சிக்கனில் இருந்த தண்ணியெல்லாம் பாருங்கள் நல்லா ட்ரை ஆகி சிக்கன் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1/4 கப்பு போல் தேங்காய் பாருங்கள் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒரு 1 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம்.
ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. பாருங்கள், தேங்காய் சேர்த்துட்டு நான் நல்லா ஒரு நிமிஷம் நான் நல்லா வதக்கி விட்டுட்டேன். லோ ஃப்ளேம்லேயே ஓப்பன்லேயே ஒரு 5 நிமிஷம் நம்ம இதை குக் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், 5 நிமிஷம் ஓப்பன்லேயே லோ ஃப்ளேம்லேயே வச்சு நான் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டேன். வரமிளகா பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி எப்படி நல்லா பாருங்கள் சிக்கனோட நல்லா செட்டாக இருக்க பாருங்கள். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக இதில் நறுக்கின கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட டேஸ்ட்டான பள்ளிப்பாளையம் சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள் சாதத்தோட சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆமினா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.